வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரவா கிச்சடி. நாம் கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்கள்லேயும் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டில் இந்த ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அதற்கு முன் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்களும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். இதற்கு தேவையான பொருட்கள்: நான் இன்றைக்கி ரவாவை இந்த டம்ளரில் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் அல்லது கப்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அளவு சரியாக வரும். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு ரவா எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவு ரவா. 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ண தக்காளி 1, 4 அல்லது 5 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். பொடியாக நறுக்கிய பீன்ஸ் 50 கிராம், அதே போல் பொடியாக நறுக்கிய கேரட் 50 கிராம். தாளிப்பதற்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 6 முந்திரி பருப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இதற்கு கொத்தமல்லி இலைகள் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது செய்வதற்கு கடலை நெய்யும் அதிக அளவு தேவைப்படும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இப்போது எடுத்து வச்ச ரவாவை சேர்த்துருங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலுமே மிதமான ஹீட்டில் ரவாவை வறுத்து சேர்த்தா தான் இந்த கிச்சடி நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வறுத்துடுங்க. வறுத்ததை இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேனை வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுள்ள கடலை நெய்யும் 3 ஸ்பூன் அளவுள்ள நெய்யையும் சேர்த்துடலாம். இதற்கு கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் காய்ந்த பிறகு தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை இதில் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் பச்சை மிளகாவையும் அப்படியே சேர்த்துடணும். சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும். அதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா இதில் சேர்த்துக்கலாம். காய்கறிகளே போடாமலும் நீங்கள் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். மஞ்சத்தூளை இப்போ சேர்த்துடலாம். காய் அப்படி வதக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ காய்க்கு தேவையான அளவு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் சும்மா கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து விடுங்க. காய் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும். எடுத்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். எந்த கப்பில் ரவா அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்து எடுக்கணும். 2 டம்ளர் அளவு ரவா எடுத்தேன். 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு சேருங்க. கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா தான் ரவா போட்ட பிறகு ஈக்குவல் ஆகிடும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதில் சேருங்க. ஒரு பக்கம் ரவாவை சேர்த்துக்கிட்டே மெதுவாக அப்படி கிளறுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் ரவாவை சேர்க்கணும். ரவாவை எப்போவுமே அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணியும் நம்ம பார்த்து கரெக்டாக அளந்து ஊற்ற முடியும். தண்ணி அளவு சரியாக இருந்தால் தான் இந்த ரவா கிச்சடி நல்லா வரும். உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாலோ அல்லது ஒரு விசேஷம்னாலோ இந்த ரவா கிச்சடியை உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாம் சேர்க்கிற காய்கறிகள் பாதி அளவு வெந்த பிறகு தண்ணி சேர்த்து ரவா சேர்க்கணும். இல்லைனா காய்கறிகள்லாம் வேகாமல் இருக்கும், ரவா சீக்கிரம் வெந்துடும். ரவா கிச்சடி இவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ரவா கிச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவு ஆயிலை இப்படி சுற்றிலும் ஊற்றிட்டு உடனே இறக்கிடுங்க. இப்படி செய்கிறதால ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்லையும் சாப்பிட்ட மாதிரி ஒரு அருமையான ரவா கிச்சடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதற்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன்.
சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.